ரொம்ப சொதப்பினாலும் அந்த வண்டியை பிடிக்க முடியாது. வண்டியை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதுக்கு மேலே 1 ஹவர் 2 ஹவர் டிலே ஆச்சுன்னா என்னோட கதி முடிஞ்சது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் பாட்டு போட்டிருக்கோம். கல்கத்தாலேருந்து நம்ம சென்னை வர பாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து பாதி பாட்டு, அதாவது புவனேஸ்வர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த பாட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் தான் கிளிப்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து சார்ஜர் தந்துருச்சு, ஃபோன் டெட் ஆகிடுச்சு. ஸோ விஜயவாடா வரைக்கும் சின்ன கிளிப் தான் போட்டிருப்பேன். விஜயவாடா இருந்ததுக்கப்புறம் ஃபோன் ஃபுல்லாக சொல்லுவாங்க, சார்ஜர் வந்து போயிடுச்சு. ஸோ சார்ஜர் இதுதான். ஆக்சுவலி இது வந்து நான் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜர் விவோட சார்ஜர் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ விஜயவாடாவில் சார்ஜர் வாங்கினேன், அப்பவும் வந்து ஒர்க் ஆகலை. அந்த சார்ஜர் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்னால் ஃபோன் சார்ஜர் போட முடியல. ஸோ அந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக அடுத்த ட்ரிப் வந்துட்டுருக்கு. ஒரு மாதம் 2 மாதம் ட்ரிப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரில் தான் மேலே நம்ம வீடியோஸில் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். வெயிட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குது. அரை மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே இடம் கிடச்சிருக்கு, உட்காந்துருக்கேன். ரொம்ப கால் வலிக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கலாமோன்னு தோணுது. சரி, என்ன பண்ணுறது. ரியல் டைம் வந்து 6:50 ஸோ 6:50 வரமாட்டி ஒன்றும் வரல. கரெக்டாக வரும்னு போட்டுருந்துச்சு, வரல. 7:10க்கு போட்டாங்க, 7:15க்கு போட்டாங்க, 7:30 போட்டாங்க. இப்போ வந்து 1 மணி நேரம் டிலேயில் வந்துட்டு இங்கே இல்லை. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்லேயே தான். அங்கேயே தான் வண்டி நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக வண்டி அங்கே தான் நின்றுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் விஜயவாடா போய் வேறு இன்னொரு ட்ரெயின் வேறு பிடிக்கணும். ஸோ அதுக்குள்ளே காலையில் விஜயவாடா வந்து போய் விட்டுருவானா, இல்லை நடுவில் எதாவது கிராசிங் போட்டுருவானா, ஒன்றும் புரியல எனக்கு. நடுவில் கிராசிங் போட்டோன்னா அங்கே வண்டி அங்கே காலைல 10:30க்கு வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டி இப்போ நான் 6:30க்கு ஏறுனா அந்த வண்டி வந்து காலையில் 7 மணிக்கு போய்டும். இந்த வண்டி காலையில் 7 மணிக்கு போய்டும். 7 மணிலேருந்து ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணி 10:30 வண்டி பிடிக்கணும். 10:20க்கு அங்கே ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது கரெக்டாக போயிட்டோன்னா கொடுத்துடலாம். இதுக்கு மேலே ரொம்ப சொதப்பினாலும் அந்த வண்டியை பிடிக்க முடியாது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, அப்புறம் ட்ரெயின் வரலாம். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். காய்ஸ், ஒரு வழியாக வண்டி வந்துருச்சு. இன்னும் வந்து நிற்கலை, பிளாட்ஃபார்மில் வந்துருக்கு. ஸோ சரியா 1 மணி நேரம். 6:50க்கு வர வேண்டிய வண்டி 7:50க்கு தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே எங்கேயும் வந்து ஸ்டாப் போடாமல் போனால் நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டாப்பில் மட்டும் நிப்பாட்டிட்டு அவன் பாட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு மேலே 1 ஹவர் 2 ஹவர் டிலே ஆச்சுன்னா என்னோட கதி முடிஞ்சது. நைட்டு கூட உட்காந்து நான் பார்த்தே வரணும் அப்படின்னு. இவங்க 7 மணிக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு போனால் போதும் எனக்கு. ஒரு 9 டைமில் போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பின்னாடி ஒரு ட்ரெயின் லேட்டாக தான் வருது. ஸோ பார்ப்போம், ட்ரெயின் வராமல் பாருங்க. இவ ஆக்சுவலி நேற்று எடுக்கும்போது 1 மணி நேரம் டிலேயில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் 1 மணி நேரம் டிலேயில் வண்டி போகுது. போய் சீட்டில் உட்காந்து கண்டிப்பாக பண்ணுறேன். வண்டியை பார்த்தாலே பயமாக இருக்கு. வண்டியை பாருங்க, உள்ளூரில் ஆல்ரெடி இந்திக்காரன் நிறைய பேர் இருக்கிறானுங்க போல. இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு கல்கட்டாக்கு மேலே டார்ஜிலிங் பக்கத்துலேருந்து வருது இந்த வண்டி. ஊரு பேர் அகர்டலா போட்டிருக்கு. அவங்க நம்மளோட கோச் வந்து B11, B9 போகுது. அடுத்து B10, B11.
ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று போயிட்டு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன், நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே சீட்டு பிரச்சனை. இன்னொருத்தர் வந்து மாற்றி உட்கார சொன்னாங்க. சரி உட்காரலான்னு நான் போனேன். அங்கே போனால் வேறு உட்காந்துருக்கான், நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இல்லை சார், நான் அதில் உட்காந்துட்டு வந்து அதிலே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதனுடைய இது பார்த்த உடனே எனக்கு வீடியோ எடுக்கிற மனசே போயிடுச்சு. இங்கே கீழே ஐயோ ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் வீடியோவை எடுக்கலை. ஸோ அப்புறம் சாப்பிட்டு படுத்துட்டேன். அதான் நூடுல்ஸ் அங்கே சாப்பிட்டு படுத்துட்டேன். ஸோ காலை எழுந்திரிச்சு பார்த்தா வண்டி ராஜமுந்திரி பக்கம் வந்துருச்சு. நம்ம அடுத்த வண்டி ஏற வேண்டிய வண்டி லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. அதுவும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு போட்டிருக்கு, பார்ப்போம். இங்கே ஒரு வியூ வரும். ஸோ அதனால வந்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு நல்ல ஒரு ரிவர். அதாவது இதில் வந்து கீழே ட்ரெயின் போகும், மேலே பஸ் போகும். கோதாவரி ஆறோட வியூ பாருங்க. கோதாவரி போட்டிங்ல வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ சேரா இருக்கு. சார்ஜர் கம்மியாக தான் இருக்கு. இந்த போட்டில் சார்ஜரும் போட முடியல. சார்ஜர் ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் சார்ஜர் ஏற மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு 1.5 மணி நேரத்தில் விஜயவாடா வந்துடும். விஜயவாடாவில் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ அங்கே போய் கொஞ்சம் சார்ஜர் போட்டு அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இது நடந்த விஷயம். வந்தால் சீட்டு பிரச்சனையாச்சு. வண்டி 1 மணி நேரம் லேட்டு, போயிட்டு 1.5 மணி நேரம் லேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் லேட்டில் வண்டி போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகிறது தெரியல. மேலே வண்டியும் அடுத்த நான் ஏற வேண்டிய வண்டி கம்மியாக தான் வந்துருக்கு. பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இந்த கேடிஎஸ் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா மேலே நார்த்தில் வச்சு காலை 8:30க்கு வண்டி வந்துடுச்சு. 8:30க்கு வந்தேன். எத்தனை மணிக்குன்னா 8:30க்கு கரெக்டாக வண்டி வந்துச்சு. ஒரு 1 மணி நேரம் 8:30க்கு வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நான் போய் இங்கே பக்கத்தில் ஒரு ஈரோடு கஃபேன்னு இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு ஏசி ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை மணிக்கு 9:15 நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் தூங்குவேன். ஒரு சார்ஜர் போட்டேன். என்னோடய சார்ஜர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து சார்ஜர் போட்டிருக்கேன். வண்டி வந்து 12:30 வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த வண்டி எங்கேருந்து வருதுன்னா, இந்த வண்டி சாலிமார்லேருந்து வருது. நான் எங்கேருந்து ஃபஸ்ட் கிளம்பிடணும், அங்கேருந்து இந்த ட்ரெயின் வருது. அப்படியே என்ன நீ அதில் ஏறி வரலன்னா டிக்கெட் கிடைக்கல. இல்லை இன்னொரு ஜோக் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி நான் புவனேஸ்வர்லேருந்து விஜயவாடா வந்தேன்ல, அந்த ட்ரெயினை வந்து பெரம்பூர் போகுது. நான் அதை கவனிக்கல. டிக்கெட்லேன்னு தெரில, பட் நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் இறங்கினதுக்கப்புறம் எனக்கே தெரியுது. நான் செக் பண்ணுறேன், வேரிஸ்மெண்ட் ட்ரெயின் ஆப்பில் செக் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் பெரம்பூர் போகுது, பெருசாக அங்கேயே டிக்கெட் போட்டுருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் டேரெக்டாக கிடைக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த ரூட்டில் எல்லாம் எங்கெங்கே போகுது, எந்த ட்ரெயின் வரைக்கும் போகுது. ஸோ அது வரைக்கும் போட்டு மாற்றுங்க. ஸோ வாங்க, 12:15 கூட இந்த டைம் முடிஞ்சிடும், ஹாலோட டைம். ஸோ வெளியே போயிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ண போனால் டைம் கரெக்டாக இருக்கும். வந்து 12:30 வந்துடும். ஸோ இதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஐயோ இங்கே பாருங்க, எஸ்எல்
இப்படி நம்ம ஏற போகிறோம். S3 நினச்சி கூட பார்த்தக்கூடாது. உங்களுக்கு B3ல 16வது பெட்டி. பரவாயில்ல, இந்த டைம் நல்லா தான் இருக்கும் போலயே. ஆமாங்க. இந்த வண்டி நல்லா தான் இருக்கு.